ராயப்பா, நீ நம்ம பையனை அடிச்சு கூட்டிட்டு போனப்ப எனக்கு மேட்டர் புரிஞ்சு போச்சு. உனக்கும் ஸ்ரீ மேல ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் நேர்லயே அவங்ககிட்ட பேசியிருப்பேனே. என்ன ஐயா, இந்த வயசுல நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு லைலா மஜ்னு மாதிரி காதலா வரப்போகுது. ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா, உனக்கு ஸ்ரீ மேல எவ்வளவு ஆசை இருக்கோ எனக்கும் அவ்வளவு ஆசை இருக்குயா. இன்னைக்கு இவன் மேல ஆசைப்படலாம், நாளைக்கு இன்னொருத்தி வந்தா அவன் மேல ஆசைப்படலாம். பெர்மனண்டா ஒரே ஒருத்தி மேல ஆசைப்படுறதுக்கு இவனை நம்ம கட்டிக்கிட்ட பொண்டாட்டியா? ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகைக்காக நாம நம்ம அந்தஸ்தை மறந்து நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க, நாளைக்கு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அதை விட கேவலம் வேற என்ன இருக்குயா? நம்மள மாதிரி பெரிய ஆளுங்க அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு தான் இருக்கணுமே ஒழிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு மத்தவன் நம்மள கேள்வி கேட்கிற அளவுக்கு வச்சு கூடாது. ராயப்பா, என்னாச்சு? அவனை அமுச்சிட்டேன். அமெரிக்காவில் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது எப்படி வேலை செய்யுது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது, அது கரெக்டா வேலை செய்யுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மட்டுமே ஸ்பெஷல்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். வந்து சரியா? சரி, வந்துடலாம். நீ எங்கடா வேலை செய்யற? சிட்டில முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன். நீ பண்ண செலவுக்கும் கொடுத்த வாடகைக்கும் நீ ரொம்ப நல்லவன். நாங்க தப்பு கணக்கு போட்டேன்டா. டேய், 3 வேளை சாப்பிடலனாலும் ஒரு வேளையாவது உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்கடா நாங்க. ஆனா உன்ன மாதிரி அடிச்சு புடிங்கி சாப்பிட்டு உடம்ப வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல. ரங்கா, எங்க பெத்தவங்களுக்கு நாங்க எதுவும் பண்ணலனாலும் நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோன்ற நம்பிக்கையில இருக்காங்க. உனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக எங்க எல்லாரையும் பலிகடாவாக்கணும்னு நினைச்சிடாத. நாளைக்கே உன்னால ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு தெரிஞ்சா எங்க குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு வெளியே போடா. டேய் ரங்கா, மனுஷனுக்கு காசு தேவைதான்டா. ஆனா அதுக்காக இப்படியெல்லாம் சம்பாதிக்க கூடாதுடா. உங்ககிட்ட வாங்கி தின்னதுக்கு பட்டி கடை சித்தந்தா கூட கௌரவமா இருந்திருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சீ, இல்லடா, இல்ல, நான் மனுஷனே இல்லடா. எனக்கு மனுஷன் தேவை இல்லடா. பணம் தானே தேவை, பணம் தானே தேவை. எனக்கு பணம் மட்டும் தானே தேவை, பணம் மட்டும் தானே தேவை. மாப்பிள்ளை வீட்டுல கேட்டதெல்லாம் பொண்ணு வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. பெரிய விஷயமா இருக்கே. ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். பொண்ணு வீடு சாதாரணமா தான் நினைச்சோம், பெரிய இடமா தான் இருக்கு. அப்ப நான் வரேன். வரேம்மா. என்னங்க நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்னங்க பண்ண போறோம்? சின்னவளுக்கு வாங்கி வச்ச நகையெல்லாம் தான் பெரியவளுக்கு போட போறோம்னு நினைக்கிறேன். சரி, அது கூட பரவாயில்லைங்க. கல்யாணத்துக்காக போற பண செலவை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, அவங்களுக்கு தேவைன்னு கேக்குறாங்க. நாம முடியாதுன்னு சொன்னா வாழ போற இடத்துல நம்ம பொண்ணுக்கு தானே கஷ்டம். அங்க பாரு, அவன் முகமே மாறி போச்சு. இந்தா, இதை பிடிச்சிக்கோ. குடுமா, இதெல்லாம் கொண்டு போய் உள்ளவை. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சு போல இருக்கு. இன்னைக்கு அக்கா நிச்சயதார்த்தம் தெரியும்ல. வந்தவங்களாம் தம்பி எங்கன்னு கேட்டாங்க. உனக்கு அக்காவை விட இன்டர்வியூ முக்கியமா போச்சா? வைக்கிற வேணுமோ ஒன்ன கேட்டு வைக்கிற மாதிரி. முதல்ல உன்னை பேக்கப் பண்ணி அனுப்பி, அப்பதான் சரி வரும். இன்டர்வியூ போனே ஓகே தானே? அம்மா, இந்த ஸ்வீட்டை புடி. அப்பா, நீ புடி. அதெல்லாம் கன்ஃபார்மா செலக்ட் ஆயிடுவோம்பா. வெரி குட். இவளுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு வேலை கிடைச்சிரும். எனக்கு வேலை கிடைச்ச உடனே முதல்ல இவளை பேக்கப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உனக்கு வேலை கிடைக்குதான்னு பாரு. ஏன் கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு ட்ரீட் கொடுக்கணுமா? இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். பணத்தை எடுக்க ஒரே தொல்லை பண்றானுங்கப்பா. எதுக்குடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் அப்பா கேளு. போட்டு நீ சின்ன பையன் தானே, ஜாலியா என்ஜாய். டேய், நீ போய் ஹாப்பி என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் பா. ஹலோ இரு, மதியம் சாப்பாட்டு வர மாட்டேன், லேட் ஆகும். எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. என்னப்பா நீங்களும் மற்றவங்க மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க? எதுக்கு இதெல்லாம்? ஐயா, நீங்க போய் பேசுனதுனால ஃபேக்டரியில எங்க 3 பேரையும் பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? சந்தோஷம். இந்த பாரு, நான் ஒன்றும் பண்ணலையா. சில பேர் பதவியா அதிகாரம் நினச்சிட்டுருக்காங்க.
ஆனால் இது அதிகாரம் இல்லை, உன்னுடைய கடமை ஞாபகப்படுத்தினா வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. போய் வேலையை பாருங்க. வரீங்க ஐயா. இவரை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் போதும்பா. என்ன பெரியப்பா கலக்கிறப்போ உன் வாழ்க்கை தான் ஜாலி, மாலை மரியாதைலாம் பலமாக இருக்கு. இன்னைக்கு நான் சேவை பண்ணேன். இந்த ஊரில் வசதியானவன் என்னை வேலை வெட்டி இல்லாதவன் நினச்சிட்டு இருக்கான், கஷ்டப்படுறவன் என்னை கடவுள் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நான் ரெண்டுமே இல்லைப்பா, என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துட்டுருக்கேன். ஆமாம் பெரியப்பா, எல்லாரும் இந்த ஃபோட்டோவை தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க, நீ மட்டும் என்ன எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்க? பெரியவங்க சொன்னதெல்லாம் அருவாக்கு மாதிரி அப்படியே படித்தோன்னு வையேன், பயமும் பக்தியும் தாண்டா வரும். ஆனால் அவங்க எல்லாம் எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அதை சொல்கிறதுக்காக அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நம்ம வாழ்க்கை மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியம் வரும்டா. இப்போ இவங்களை எல்லாரும் பிரித்து வச்சுருக்காங்க, நான் மட்டும் மொத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறியே. ஒட்டு மொத்தமாக இவங்க சொன்னதெல்லாம் என்ன, மனிதாபிமானத்தை பற்றி தானே. சராசரி மனுஷன் வேணா இவங்களை எல்லாம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கறது தான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர் பெரியப்பா. ஏய், நான் ஏதோ கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுருக்கேன். உங்கள் ஒப்பம் பார்த்தானா அதுவும் பெருங்கதையாயிரும். பொறுப்படு. ஏய், ஒப்பம் வந்துட்டான்டா, கிளம்பு வரட்டுமா? காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. நான் சொல்றது கேளு. எதுவும் பேசாத ப்ளீஸ். ஏன் அவசியம் டென்ஷன் ஆகுற? என்ன ஆமா, அடுத்தது நீயா? உனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட்லன்னு சொன்னாதான் புரியும். என்னடா என்ன ஊர்ல பெரியப்பா எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? சும்மா இவருக்கு தான் பேசனா குத்தம் பழகனா குத்தம் அப்படின்னா ஒரு பேச தப்பு பண்ணிட்டாரு. ஏய், அவர் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலடா, நல்ல மனுஷன் தான். என்ன இந்த பொதுநல தொண்டு சமூக சேவை அப்படி இப்படின்னு போய் லைஃப்ல பாதி இழந்துட்டாரு. கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் இல்லாம இன்னைக்கு அனாதை மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நீ அடிக்கடி அவரை சந்திச்சு பேசுறத பார்க்கும்போது எங்க ஒன்னையும் மாத்திரோன்னு பயமா இருக்கு. ஆமா பார், எங்க குடும்பத்துல அவரை நாங்க இழந்த மாதிரி நம்ம குடும்பத்துல உன்னை இழக்க நாங்க விரும்பல. ஐயோ அப்பா, இதான் உன் பிரச்சனையா? இல்லடா. ஐயா வணக்கங்க. நீங்க மாரப்பையா கிட்ட பணம் கேட்டிருந்தீங்களா? ஒரு 6 மாசம் ஆகும் தகவல் சொல்லி அனுப்புனாங்க. வரேங்க. நேத்து தானே மாரப்பன் பணம் தரதா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. கேஸ் முடிஞ்சோன்னே நம்ம இடத்த வித்து மாரப்பன்ட்ட பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தானே. பெருசா அவரே நம்பியிருந்தீங்களே, பாத்தீங்களா? இல்லன்னு கை விரிச்சிட்டாரு. மொத்தமா ஒருத்தர்கிட்டே கேட்கறத விட 4-5 பேர்கிட்ட பிரிச்சு கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் போய் வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்கறேன். டேய், அப்பாவோட போ. ஏய், அவன் எதுக்குடி? இல்லங்க, சொன்னா கேளுங்க, தனியா போவதுக்கு போடா. வாங்க பாருங்க. ஏன் தீபா, இந்த கல்யாணம் நடக்குமா? கவலைப்படாத, கண்டிப்பா நடக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. என்னப்பா சொன்னாங்க? கிடைச்சதா? நமக்கு லட்சத்துல பிரச்சனைன்னா அவங்களுக்கு கோடியில பிரச்சனை. வா. எனக்கு அப்பவே தெரியும்பா, எவனும் தரமாட்டாங்கன்னு. சே, டேய், நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? விடுறா. இந்த பார், நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இரு. வாங்கிக்க. டென்ஷன் ஆகுற? இல்ல வேணாம்ப்பா. வாங்க பெரியப்பா, சொல்றேன். அக்கா, இது யார் வீடுப்பா? பெரியப்பா, இது நம்ம லட்சுமியோட மாமனார் வீடு பெரியப்பா. சரி, இங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? ஒரு விஷயமா தான். வாங்க தம்பி, வாங்க. வணக்கங்க. பெரிய பையன் கூட்டு வந்துறீங்க. உங்களுக்கு அவருக்கு ஆவாதுங்களே. பரவாயில்ல, விடுங்க. அது உங்க குடும்ப உள்ள விஷயம். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? வந்து சார், உங்களுக்கே தெரியும் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சந்தோஷம். இந்த வருஷத்துக்குள்ள எப்படி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். நல்ல இது. பேசிக் சேலரியே 20,000 கிடைக்கும். அதுக்கு என்ன இப்போ? இல்லை சார், இந்த இந்த கல்யாண செலவில் ஒரு 1.5 லட்ச ரூபா குறையுது சார். அதானே பார்த்தேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே கடன் கேட்கறியா? யோ பெரிய மனுஷா, என்னையா வெடிக்க வந்துருக்க? இல்லை பெரியப்பா, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு பெரியப்பா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு பெரியப்பா. சார் சார், அடுத்த வருஷத்துக்கு 2 லட்சமா கொடுத்துறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அப்போ எங்களுக்கு மனசே இல்லைங்கறியா? இது அதோட மோசம். நீ சின்ன பையன், இதெல்லாம் பேசுறதுக்கு வெளியே போ. இந்த கல்யாணமே வேண்டாம். சொல்றது கேளுங்க. அவங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல அவ பேசுறா. ஆனா என் தம்பி என்ன ஒத்துக்கிட்டானோ அதை கட்டாயமா செஞ்சிருவான். கல்யாணத்தை நிறுத்தறனால தயவு செய்து பேசாதீங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க. போன்னு சொல்றேன்ல. நான் பண்ண இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய அவமானமா போச்சு. பணத்துக்காக நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து என் தங்கச்சி ஒரு முடிவு எடுத்தா.